हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 29/12/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: சங்கம யுகம் சகஜ பிராப்திக்கான யுகம். இன்று இரக்க மனமுடைய பெரிய இதயமுள்ள தந்தை தன்னுடைய பெரிய இதயம் வைத்திருக்கும் இதயபூர்வமாக குஷியில் இருக்கும் குழந்தைகளை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். எப்படி பாப்தாதா எப்பொழுதுமே பரந்த உள்ளமுடையவர், எல்லைக்கு அப்பாற்பட்ட இதயம் வைத்திருப்பவர். எனவே அனைவரின் இதயத்தை பறிக்கும் திலாராம் என்று இருக்கிறார். அதுபோலவே குழந்தைகளும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இதயம், பரந்த இதயம், கொடுக்கும் தன்மையுடைய இதயம் வைத்திருப்பவர்கள். எப்பொழுதும் இதயத்தின் குஷி மூலம் உலகை குஷிப்படுத்துகிறார்கள். நீங்கள் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த ஆத்மாக்கள், சிரேஷ்ட ஆத்மாக்கள். நீங்கள்தான் உலகிற்கு ஆதாரமானவர்கள். நீங்கள் அனைவரும் விழித்தெழுந்த சுடர்விடும் ஜோதிகளாக ஆகியிருக்கிறீர்கள் என்றால் உலகத்தினரும் விழித்தெழுகிறார்கள். நீங்கள் தூங்குகிறீர்கள் என்றால் உலகமும் தூங்குகிறது. உங்கள் அனைவரின் ஏறும் கலை ஆகிறது என்றால் அனைத்து ஆத்மாக்களுக்கும் நன்மை ஏற்பட்டு விடுகிறது. அனைவருக்கும் சக்திக்கு ஏற்றபடி, நேரத்திற்கு ஏற்றபடி முக்தி மற்றும் ஜீவன் முக்தி பிராப்தி ஆகிறது. நீங்கள் உலகின் மேல் ராஜ்யம் செய்கிறீர்கள் என்றால் அனைத்து ஆத்மாக்களும் முக்தியின் நிலையில் இருக்கிறார்கள். உங்களுடைய ராஜ்யத்தின் காலத்தில் 3 உலகங்களிலும் துக்கம், அசாந்தியின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை. அந்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களையும் தந்தை மூலமாக சுகம், சாந்தியின் அஞ்சலியை பெற வைக்கிறீர்கள். அதே அஞ்சலி மூலமாக நீண்ட காலமாக முக்தி அடைய வேண்டும் என்ற விருப்பம் அனைவருடையதும் நிறைவேறி விடுகிறது. அந்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களுக்கு உலகிற்கு தேவையான சக்தியை பிராப்தியாக அடையச் செய்யும். நீங்கள் சுயப்பிராப்தி சுரூபமானவர்தான் இல்லையா? ஏனென்றால் நேரடியாக அனைத்து பிராப்திகளையும் வழங்கும் வள்ளல், அனைத்து சக்திகளை கொடுப்பவர், ஒரு நொடியில் அனைத்து அதிகாரங்களையும் வரமாக வழங்கும் வள்ளல், சிரேஷ்ட பாக்கியத்தை உருவாக்குபவர், அழியாத தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். அந்த மாதிரி அதிகாரி ஆத்மாக்களுக்கு தமது அதிகாரத்தை நினைவு செய்து எப்பொழுதும் ஆன்மீக சிரேஷ்ட போதை மற்றும் குஷி இருக்கிறதா? எல்லைக்கு அப்பாற்பட்ட உள்ளம் உள்ளவர்கள் ஏதாவது எல்லைக்கு உட்பட்ட பிராப்தியின் பக்கம் தன் உள்ளம் ஈர்க்கப்படவில்லையே. எப்பொழுதும் சகஜ பிராப்தியின் அனுபவியாளராக ஆகியிருக்கிறீர்களா? அல்லது அதிக கடின உழைப்பு செய்த பிறகு சிறிதளவு பலனை அடைகிறீர்களா? தற்சமயம் பிரத்யக்ஷ பலன் என்ற பழத்தை அருந்துவதற்காக பருவமாகும் ஒரு சக்திசாலியான எண்ணம் மற்றும் காரியம் செய்தீர்கள் மற்றும் ஒரு விதை மூலமாக பல மடங்கு பலத்தை அடைந்தீர்கள். பருவகாலத்தின் பலம் என்றால் சகஜமாக பலத்தை பிராப்தி செய்கிறீர்களா?
பழம் அனுபவம் ஆகிறதா, அல்லது பழம் உருவாவதற்கு முன்பாகவே மாயா என்ற பறவை பழத்தை சாப்பிட்டு முடித்து விடவில்லையே, அந்த அளவு கவனம் இருக்கிறதா? அல்லது கடின உழைப்பு செய்து, யோகா செய்து, படிப்பையும் படித்து, சக்திக்கு ஏற்றாற்போல் சேவையும் செய்திருந்தும் எவ்வளவு பிராப்தி ஆக வேண்டுமோ அவ்வளவு ஆவதில்லையா? இருக்க வேண்டியதோ எப்பொழுதுக்குமாக வேண்டும். ஏனென்றால் ஒன்றிற்கு பல கோடி மடங்கு என்றால் எண்ணிக்கை செய்ய முடியாத பலன் பிராப்தி ஆனதில்லையா? இருந்தும் எப்பொழுதும் இருப்பதில்லை. எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு இருப்பதில்லை. அதற்கான காரணம் எண்ணம், செயல் என்ற விதை சக்திசாலியாக இல்லை. சூழ்நிலை என்ற நிலம் சக்திசாலியாக இல்லை. அல்லது நிலமும் விதையும் சரியாக இருக்கிறது, பழம் உருவாகிறது. ஆனால் நான் செய்தேன் என்ற இந்த எல்லைக்கு உட்பட்ட எண்ணம் மூலமாக பிஞ்ச பழமாக எண்ணி உண்டு விடுகிறீர்கள். மற்றும் மாயாவின் விதவிதமான பிரச்சனைகள், சூழ்நிலை, தீய சேர்க்கை, மற்றவர்கள் சொல்லும் வழி, மேலும் மனம் சொல்லும் வழி, வீணான எண்ணம் என்ற பறவை பழத்தை அழித்து விடுகிறது. எனவே பழம், அதாவது பிராப்திகள் மூலமாக கிடைக்கும் அனுபவங்களின் பொக்கிஷத்தில் இருந்து வஞ்சிக்கப்பட்டவராகவே இருந்து விடுகிறார். அந்த மாதிரி வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாக்களின் வாயிலிருந்து வெளியாகும் வார்த்தையே தெரியவில்லை. ஏன் இப்படி ஆனது என்பதுதான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வீணாக கடின உழைப்பு செய்பவர்களோ இல்லைதான் இல்லையா? நீங்கள் சகஜ யோகிகள்தான் இல்லையா? சகஜ பிராப்தியின் பருவ காலத்தில் ஏன் கடின உழைப்பு செய்கிறீர்கள்? ஆஸ்தி இருக்கிறது, வரதானம் இருக்கிறது, சீசனும் இருக்கிறது, பெரிய பரந்த உள்ளம் படைத்த வள்ளலும் இருக்கிறார், பரந்த மனமுடைய பாக்கியத்தை உருவாக்குபவரும் இருக்கிறார். இருந்தும் கடின உழைப்பு ஏன்? எப்பொழுதும் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு கடின உழைப்பு இருக்க முடியாது. எண்ணத்தை வைத்தார்கள், உடன் வெற்றியும் கிடைத்தது. விதி என்ற பொத்தானை அழுத்தினீர்கள் மற்றும் சித்தி பிராப்தியானது. அந்த மாதிரி நீங்கள் சித்தி சொரூபமானவர்கள்தான் இல்லையா? அல்லது கடின உழைப்பு செய்து களைப்படைந்து விடுகிறீர்களா? கடின உழைப்பு செய்வதற்கான காரணம் சோம்பல் மற்றும் அலட்சியம். நினைவு சொரூபம் என்ற கோட்டைக்கு உள்ளே இருப்பதில்லை. மேலும் கோட்டைக்கு உள்ளே இருந்து கொண்டும் ஏதாவது சக்தியின் பலகீனம் என்ற வாசலை அல்லது ஜன்னலை திறந்து விடுகிறீர்கள். எனவே மாயாவிற்கு வாய்ப்பு கொடுத்து விடுகிறீர்கள். எந்த சக்தியின் குறை இருக்கிறது, அதாவது எந்த பாதை திறந்திருக்கிறது என்று சோதனை செய்யுங்கள். எண்ணத்தில் கூட திடத்தன்மை இல்லை என்றால் கொஞ்சம் பாதை திறந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். எனவேதான் நன்றாகத்தான் இருக்கிறோம், அனைத்து நியமங்களையும் கடைபிடிக்கிறோம், ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் குஷியுடனும் திடத்தன்மையுடனும் இல்லை. நியமப்படி செல்லத்தான் வேண்டும். பிராமண பரிவாரத்தின் சமுதாய மரியாதைகளுக்கு வசமாகி என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள், இந்த கட்டாயத்தினால் மற்றும் பயத்தினால் நியமத்தை பாலனை செய்து கொண்டிருக்கவில்லையே. திடத்தன்மையின் அடையாளம் வெற்றி. எங்கு திடத்தன்மை இருக்கிறதோ அங்கு வெற்றி இல்லை என்பது இருக்கவே முடியாது. எது எண்ணத்தில் கூட இருந்திருக்கவில்லையோ அது பிராப்தியாகும். அதாவது எண்ணத்தை விட பிராப்தி அதிகமாக இருக்கும். தற்சமயம் சகஜமாக அனைத்து பிராப்திகளையும் அடையும் யுகம். எனவே எப்பொழுதும் சகஜ யோகி ஆகுக என்பதின் அதிகாரியாக மற்றும் வரம் பெறுபவராக ஆகுங்கள். புரிந்ததா? மாஸ்டர் சர்வசக்திவானாகியும் கடின உழைப்பு செய்தீர்கள் என்றால் மாஸ்டராகி என்ன செய்தீர்கள்? கடின உழைப்பிலிருந்து விடுவிக்கக்கூடிய, கடினத்தை சுலபமாக்கக்கூடிய தந்தை கிடைத்திருக்கிறார். இருந்தும் கடின உழைப்பு செய்ய வேண்டியது இருக்கிறதா?
சுமையை தூக்கி விடுகிறீர்கள். எனவே கடின உழைப்பு செய்கிறீர்கள். சுமையை விட்டு விடுங்கள். லேசானவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் பரிஸ்தா ஆகி பறந்து கொண்டே இருப்பீர்கள். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் உள்ளத்தால் குஷியாக இருக்கும், எப்பொழுதும் சகஜமாக பலனை பிராப்தி செய்யும் சொரூபமான, எப்பொழுதும் வரமளிக்கும் வள்ளல் மூலம் வெற்றியை அடையக்கூடிய வரம் பெற்றிருக்கும் வாரிசு குழந்தைகளுக்கு திலாராம் தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।